பார்த்து என் மேல இருக்கிற கோவத்துல வண்டியை போட்டு அடிச்சிட்டு இருக்காத. வண்டி ரெண்டா உடஞ்சிட போகுது. ஆமாமா, இவர் பென்ஸ் கார் வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. எங்களை சொல்ல வந்துட்டாரு. உனக்கு என்ன திட்டலன்னா பொழுதே போவாதா இல்ல பொழுதே விடியாதா? நானும் அததான் கேக்குறேன். என்ன நக்கல் அடிக்கலனா உனக்கு தூக்கமே வராதா? துணி கடை வச்சிருந்ததுக்கு பதிலா பேசாம வக்கீலா போயிருந்திருக்கலாம். வாய் ஜப்பான் வரைக்கும் கிழியுது. ஐயோ ஐயோ, ஐயோ வண்டி பஞ்சர். இப்ப நான் அர்ஜென்ட்டா போகணும். என்னென்ன திட்டுன அதுக்கு தான் ஆண்டவனா பார்த்து வண்டியை பஞ்சர் பண்ணிட்டான். அப்ப என் வண்டியை நீதான் பஞ்சர் பண்ணியா? என்ன பரமன்னு பேர் வச்சா நான் ஆண்டவன் ஆயிடுவேனா? நான்லாம் எதுவும் பண்ணல. எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. சந்தேகம் வராம இருந்தாதாம ஆச்சரியம். நீ எப்ப இந்த பரமனை நம்பி இருக்க? நான் தான் தப்பு பண்ணிருப்பேன்னு நீ எப்பவுமே நம்புவ. நான் என்ன பண்றது? ஐயோ, இப்ப நான் போகணுமே, என்ன பண்றது? எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஒரு முக்கியமான கஸ்டமர் வராங்க நர்மதா. அண்ணா, நீங்க கொஞ்சம் இவ்ளோ டிராப் பண்ணுங்களேன். அதெல்லாம் முடியாதுமா. போறதுக்குள்ள 100 சண்டை போடுவா, திமிரா வர பேசுவா. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆமாமா, நான் போக மாட்டேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அண்ணே, அவ வெளி வண்டியில தனியா போறது இப்போதைக்கு பிரச்சனை ஆகும், உங்களுக்கும் தெரியும்ல. ஆனா உங்க வண்டியில போனா அவளை யாரா இருந்தாலும் நெருங்க பயப்படுவாங்க. இல்லனா மறுபடியும் யாராவது ரோட்ல வச்சு வம்பிழுப்பாங்கன்னா. நீ சொல்றதும் சரிதாம்மா. தங்கச்சி, உனக்கு மூளை கொஞ்சம் ஜாஸ்திமா. நீங்க தங்கச்சின்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப இனிமே நான் உன்னை அப்படியே கூப்பிடுறேன். போதும், உங்க அண்ணன் தங்கச்சி பாசம் எல்லாம் என்ன கொண்டு போய் விட சொல்லு. ஹலோ, அப்படிலாம் என்னால விட முடியாது. நாங்களும் போயிட்டு ரெடி ஆயிட்டு தான் வருவோம். வெயிட் பண்றியா? இரு வரேன். அப்படியே அவனு. ஹேய், சும்மா சீன் போடாதடி. நீயும் அவன் கட்சியில சேர்ந்துட்டல. ஏய், வந்து ஏறு. அட ஏறேன். ஹேய், எப்படி இருக்கு நம்ம டிரைவிங்? கேவலமா இருக்கு. எவ்வளவு அட்டகாசம் பண்ற. பணத்தை ரெடி பண்ணி இந்த ஆட்டோவை பக்காவா வச்சுக்க மாட்ட? இப்படிதான் கைலாங்கடையில இருக்கிற வண்டி மாதிரி வச்சிருப்பியா? இதுல வேற என்ன தேர்ல கூட்டிட்டு போற மாதிரி உனக்கு நினைப்பு. பணத்தை ரெடி பண்ணி ஆட்டோவை ரெடி பண்ணிட்டா அது பரமனோட வண்டினே தெரியாம போயிடும். அப்படியே 10ஓட 11 போயிடும். பரமன் என்னைக்குமே தனியா இருக்கணும், அதுதான் கெத்து. எது இந்த ஓட்ட வண்டியில போறது உனக்கு கெத்தா? அண்ணே வணக்கம்ண்ணே. பரமண்ணே வணக்கண்ணே. ஏய், பார்த்தல்ல என்ன ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு பாக்குறாங்க. அவங்க உனக்கு வணக்கம் வைக்கிறது உன் மேல இருக்கிற மரியாதைன்னு நினைச்சுக்காத. பயத்துல வணக்கம் வைக்கிறாங்க. சண்டைக்கோழி, இன்னொரு தடவை நீ என்ன அந்த மாதிரி கூப்பிட்ட எனக்கு கெட்ட கோவம் வரும். கோவமே தப்பு, இதுல பெருமை வேற. நான் முறைகிறேன். என் மூஞ்சியே அப்படிதான். ஆமா 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 ஆமா, தெரியுது தெரியுது. உன் மூஞ்சில தான் சிரிப்புங்கிறதே இல்லையே. சிரிக்கிறதுனா கிலோ என்ன விலைன்னு கேட்ப போல இருக்க. ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டு, என் மூஞ்சி பார்த்து ஓட்டாத. ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி எரிஞ்செரிஞ்சே விடுகிற? உனக்கும் அந்த பெரிய ஆண்டி மேடத்துக்கும் தான் நான் ஆன்டி ஹீரோ, இவங்களுக்கெல்லாம் நான் சூப்பர் ஹீரோ. இங்க பாரு, உன் வண்டியில வர வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சு. அதுக்காக எல்லாம் உன்னோட பெருமையை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன? காண்டு, பொறாம.
எப்படி வேணாலும் சொல்லலாம். உன்னா ஏய், கண்ணு எங்கடா வச்சிருக்க? எப்படி வர? அண்ணே பரமண்ணே நீங்களா? சாரிண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே. போங்கண்ணே போங்கண்ணே. ஆ சரி சரி, போ போ போ. பார்த்தல்ல. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். பார்த்தல்ல, அண்ணனுக்கு சல்யூட்டும் அடிச்சு வழியும் விடுறாங்க. இந்த பரம வண்டியில வர்றது மிலிட்டரி வண்டியில வர்ற மாதிரி பாதுகாப்பா இருக்கும். ஆமா ஆமா, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலயும் பேசுவ. ஏன்னா என் நெத்தில இளிச்ச வாயின்னு எழுதி ஒட்டியிருக்கே. ஐயோ மா, உன்னை முதல்ல கடையில தூக்கிட்டு போய் தள்ளினா தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கும். அப்படியே காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி கன 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 கனன்னு எரியுது. முடியலடா யப்பா. அத முதல்ல செய்ய. அத விட்டுட்டு உன் பில்டப் எல்லாம் என்கிட்ட காட்டாத. நீ கூட தான் வெங்கல கடையில யானை பூந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. வா போதுண்டா சாமி, கடத்தரை வந்துருச்சு, நீ முதல்ல இறங்கு. விட்டாச்சு கடையில் விட்டாச்சு. இங்கே ஒரு 7:30 நிற்கிது. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நான் கூப்பிடுறேன் இரு. எங்க போயிட்டு வர? உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்? நீ போலீஸ்காரன்னா ரோட்டில் போகிற வரவங்கள்ட்டலாம் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கன்னு எல்லாத்தையும் கேட்ப போல. இளமதியை கூட்டிட்டு போனல, அதான் தெரியுதுல்ல, எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இந்த கேள்வி கேட்குற? இத பார், இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இந்த மாதிரி இளமதியை கூட்டிட்டு சுத்தக்கூடாது. யோ போலீஸு, நீ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இளமதிய அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் கொண்டு போய் கடையில் விட்டு வர சொன்னாங்க. அவங்களே சொன்னா கூட நீ செய்யக்கூடாது. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி அவங்க வார்த்தையை மதிச்சு நடக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. அதுவும் இல்லாமல் பெருசா பள்ளிக்கூடத்தை பார்க்க நம்ம மழைக்கு கூட ஒதுக்குனது இல்லை. மழை பெய்யணும் ஒதுக்கும் போது தான் இதை கூட நான் கற்றுக்கிட்டேன். எப்ப பார்த்தாலும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பியா? போலீஸு, குடைச்சல் கொடுக்கறதே நீ தான். நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கேன். நீ என்னடான்னா உன் டியூட்டியை விட்டுட்டு இளமதி வீட்டில் வந்து டியூட்டி பார்க்குற, கடையில் வந்து டியூட்டி பார்க்குற, இப்போ ரோட்லேயும் வந்து டியூட்டி பார்க்குற. நான் என்ன பண்ணட்டும்? பேசாம உன்னோட மூக்கு இருக்குல்ல, மூக்கு அதை கொஞ்சம் கட் பண்ணிடலாமா? ஏன்னா மோப்ப சக்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இளமதி எங்க போறா எங்க வரான்னு அப்படியே மோப்பம் முடிச்சுக்கிட்டே திரியிறிய. ஆனா இதெல்லாம் ஏன் பண்ற, எதுக்கு பண்றன்னு தான் எனக்கு தெரியல. அது மட்டும் தெரியுற அன்னைக்கு உனக்கு இருக்குடிமா அவனை. ஏன்னா நான் வந்திருக்கிறதே அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான். அது போலீஸா இருந்தாலும் சரி, மிலிட்ரியா இருந்தாலும் சரி, என் கடமையிலிருந்து நான் தவறவே மாட்டேன். ஜாக்கிரதை.